நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன? அதாவது 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆனி மாதத்தின் சிறப்புகள் என்ன, ஆனி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது, என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்பொழுது, ஆனி மாதம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஆனி 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சிவனுடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை நாளே சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள். இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு, சிவபெருமானை எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடியுங்கிறது கருத்து. அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இன்டியூஷன் ஆகுது. என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம். ஏன்னா சூரியனுடைய நாள் தான், சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம். அன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம். அப்போ இந்த 2025 ஆனி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும், அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க. நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும். திதி பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி ஆரம்பிக்குது. கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி ஆரம்பிக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஆனி மாதத்தில் மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது, கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம். அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆனி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கும். எல்லா கோயில்களையும் பாருங்களேன், ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறாங்களோ அதுபோல் ஆனி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, எல்லாருமே கேட்குறாங்க, சார் ஆனி மாதம் வீடு மாற்றலாமா? ஆனி மாதம் வாடகை வீடோ இல்லை ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், ஆனி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஆடி 18க்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு. இப்போ ஆனி மாதம் வீடு மாறக்கூடாது. சரி, வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா? புதிய வீடு கட்டணும்னு பார்த்துருக்கோம், இடம் வாங்கி போட்டோம், வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து. சரி, இந்த ஆனி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது. ஆனி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அன்னைக்கு எல்லாருமே பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சீவசமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடாக இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் இந்த ஆனி மாதத்தில் அமாவாசை பார்த்திங்கன்னா ஆனி 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஆரம்பித்து 11ஆம் தேதி மாலை வரையும் இருக்கிறது. அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா 11ஆம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு. அப்போ நீங்கள் ஆனி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 11ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம். சரி, இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம ஆனி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குது, அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத
நம்ம முழுமையாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதே போல் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு செல்வார். அதே போல் நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல, செவ்வாயும் கேதும் ராசிக்கு 5ல், ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான், ராசியில் சுக்கிர பகவான். அப்போ என்னென்ன மாற்றங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கும்போது, மேசராசி அன்பர்களுக்கு முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு கொஞ்சம் அதிகமாகும். என்னடா ஒரு எது எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எப்படிடா சமாளிக்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்த காலம் மாறி உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவதற்கான ஆற்றல் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன. அதே போல் புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மேசராசி என்பவர்களுக்கு இந்த கிரகநிலையானது புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கிறது. அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக தொழிலுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். தொழிலுக்கு அதிக கவனத்துடன் செயல்பட்ட உங்களுக்கு பல நஷ்டங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த ஆணி மாதத்தில் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கான வாய்ப்பு, நஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி, பரவாயில்லப்பா தொழில் தோட்டம் ரொம்ப நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குரிய செயல்பாடுகளில் கிரக நிலைகள் வாய்ப்பாக இருக்கின்றன. அதே போல் இந்த சில்லறை வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன வியாபாரங்கள், பல்காக இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 தன்னுடைய தொழில்களை செயல்படுத்துகிற சில்லறை வியாபாரிகளுக்கு சிறப்பான செயல்பாடுகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்களால் முடியாதுங்கிற விஷயம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செயல்படுத்துவதற்கான கிரக நிலைகள் நன்றாக இருக்குது. வியாபாரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவீங்க. சாலையோரமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் ஒரு கடையை பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. ஐயா நான் வந்து சாலையோரமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு பூ வியாபாரமோ அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் சாலையோரத்தில் நம்மளுடைய சாலை ஓரமாக அமைந்திருக்கிற நம்மளுடைய வியாபாரிகளுக்கு லாபத்தை அதிகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்க பார்ப்போம். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஆணி மாதம் நீங்கள் தைரியமாக கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா சுறுசுறுப்பாக இயங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் இல்லைங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாமல், பரவாயில்ல இந்த மாதம் நம்மகிட்ட ஓரளவுக்கு நம்ம சிறப்பாகிட்டோம் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளேயோ அல்லது வெளிப்படையாக நீங்கள் பேசுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகிறது. இந்த ஆணி மாதத்தில் இன்னொரு விஷயம் சொல்லலாம், கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை சால்வ் ஆக போகுது. எப்படித்தான் என்னுடைய வீட்டுக்காரியை சமாளிக்கவே முடியல, என்ன பண்ணனே தெரியல, என்ன பேசினாலும் கேட் போட்டு லாக் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மேசராசிக்கார ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்காரமும் உங்கள் பேச்சை கேட்பாங்க, பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சை கேட்பார். இதுதான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு ஒரு மன ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா, ராசியில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்ப்பார். அப்போ குருவின் பார்வையும் இருக்கிறனால உங்களுக்கு ஒற்றுமை அதிகமாகும். பிரிந்த கணவன் மனைவி கூட மறுபடியும் சேர்வதற்கான கிரகநிலைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ குடும்பத்தில் உள்ள தலைவர்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமாகும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படுத்துவீங்க. எங்களுடைய வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் குடும்ப தலைவராக இருக்கார், ஆனால் அவர் எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்கார், நான் என்ன பண்ணனே தெரியல, எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், அவர் வந்து போதைக்கு அடிமையை லாக் ஆகிட்டார் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறேன். நம்மளுடைய மேச ராசி பெண்களுக்கு சொல்வது என்னென்னா, உறுதியாக இனிமேல் அவர் பொறுப்பை எடுத்து பார்ப்பார். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் மீதும் கவனம் செலுத்தி அக்கறையாக தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கிடுவாருங்கிறத பார்க்குறோம். ஓகே சார், குடும்ப தலைவிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கும்போது, குடும்ப தலைவிகளுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு.
சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற மேசராசி அன்பர்களில் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய செயல்பாடுகளில் உங்கள் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பெரியவர்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவீங்க. உங்களுடைய கணவர் மீது இனிமேல் கொஞ்சம் அதிகமாக பாசம் காட்டுவீங்க. உங்கள் கணவருடைய செயல்பாடுகளை இனிமேல் புரிஞ்சு நடந்துக்கிடுவீங்க. அப்படிங்கிற செயல்பாடெலாம் கிரக ரீதியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய அன்றாட படிப்புகளை எக்ஸாம் போய் ஸ்கூலில் போய் படிக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் எக்ஸாமில் மறக்காமல் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி படிச்சிருங்க. இந்த மாதம் உங்களுடைய கற்பனை ஆற்றல்களையும் உங்களுடைய அத்தனை விதமான சிந்தனைகளையும் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம். இப்போ தான் ஸ்கூலும் தொடங்கியிருக்கு பார்த்திங்க. ஸோ நீங்கள் படிக்கிற பாடங்களை இந்த மாதத்திலிருந்தே, இந்த ஆணி மாதத்திலிருந்தே டெய்லி எழுதி பாருங்கள். ஏன்னா புதனும் குருவும் சூரியனும் 3 கிரகங்களுமே மிதுன ராசியில் அமர்ந்திருக்கனால நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ, படித்ததை எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதை மேசராசி மாணவ செல்வங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது மேசராசி பெற்றெடுத்த தாயோ அல்லது அப்பாவோ யார் பார்த்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளை கொஞ்சம் அதிகமாக எழுதி பார்ப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி அவங்களை எழுதி பார்க்க வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் நம்மளுடைய மேசராசியில் கலைஞர்கள், நடிகர்கள், திரைப்பட நடிகர்கள் அல்லது பார்த்திங்கன்னா நம்முடைய அதாவது சின்ன திரை, பெரிய திரை, யூடியூப் சேனல் இப்படி சம்மந்தப்பட்ட எந்த துறையில் நம்மளுடைய மீடியா துறையில் இருந்தாலும் சரி, அந்த கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நம்முடைய மேசராசி என்பவர்களில் ஒரு நடிகர் மிகப்பெரிய ஒரு நல்ல மதிப்பை பெற்று உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த ஆணி மாதத்தில் இருக்கிறது. ஒரு எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் ஏற்பட போது கிரகங்கள் ரீதியாக நடிகர்கள், நடிகைகள் அனைவருமே தங்களுடைய திறமையை நிலைநாட்டி வெற்றி பெறுவதற்கான மேசராசி என்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு மாதமாக கருதுகிறோம். ஸோ இப்போ வரை நம்ம சொன்ன அத்தனை விஷயமே கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ஆணி மாதத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம். ஷார்ட்டாக சொல்கிறதா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம். மேசராசி என்பவர்களில் குடும்ப பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வாய்ப்புள்ளது. அதே போல் மேசராசி ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி அதற்கான விஷயங்களை சிறப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்ப பொறுப்புகளை அதிக அக்கறை எடுத்து வழி நடத்துவீங்க. இது அனைத்துமே பொதுவான பலன்களே.